கிளம்புறது நல்லது. இந்த அங்கிட்டுக்கெல்லாம் கை தட்டலையா போ கூலி பிள்ளையா அப்படி வாங்கி வாங்கி போ இன்னொரு வழி. ஆனால் உண்மையிலேயே ஆப்ரேட்டர் சூப்பர்ப்பா. என்னடா பிரியாணி வீட்டில் மாத்திரை கொடுக்குற மாதிரி உட்காந்து உன் உடம்புக்கு அல்ல வேணா மாட்டான். பேர் அன்பு கொண்ட என் உயிரில் மேலான என் பாச அண்ணன் தம்பிகளே, பசித்தோருக்கு உணவு கொடுக்கக்கூடிய அக்கா தங்கச்சிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். நிறைய பேர்த்துக்கு அடையாளம் தெரியல. என்கிட்ட ஒரு பையன் வந்து காம நேரமாக ஃபோட்டோ எடுத்துட்டு உன் பேர் சுப்பிரமணியாங்க. சுப்பிரமணியா சப்பிரமணியன்னு சொல்லு. ஏன்னா மதுரை எடுத்ததுனால அடையாளம் தெரியல. என்னைக்குமே இயற்கை தான் உலகத்தில் ஜெயிக்கும். 30 டோப்பு மசூர் வச்சிருக்கேன், அதை வைக்க முடியல. எமை வச்ச மசூரா அப்படியே பொடுகா அரிக்குது. வேகப்புறம் வச்சிருக்கேன், ஒரு லாரி அரிக்குதுங்க. உண்மையிலே வாழ்கோட்ட நாடு என்றால் அகில உலகத்துக்கு தெரியும். அன்பு உறவு தெய்வீக திருமணம் நாம் முத்துராமலிங்க தேவரை அன்பு வாரிசுக்கெல்லாம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வெளியிலிருந்து வருவது என்னுடைய அண்ணன் தம்பி. ஏன்னா அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை. ஆனால் என் தம்பியை வர்ற கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். ஒரு வண்டி எடுத்துட்டு வரணும்னா எப்படியும் 1300 செலவாகும் சார். ஆமாம் அந்த பத்தியா எல்லாரும் ரொம்ப அணத்திரியா என்ன வய கட்டி ஓட்டானா அடுக்குதாரா. ஒரு வண்டியில் வர்றதே என் தம்பியை மாதிரி முடியாது. 7 பேர் 8 பேர் வருவேன். இண்டிகேட்டில் வருவேன். இதில் வண்டி ஓனர் மட்டும் சென்றாக உட்காந்துருக்கேன். ஓஜி லிஃப்ட்டு கேட்டீங்கன்னா நான் சித்திரப்படுத்துவேன். மாமா வேலையெல்லாம் பார்க்க சொல்லுவேன். புரோட்டா வாங்கி கொடுக்குவேன். சீரட்டே அடிக்க மாட்டேன், சீரட்டை அடிப்பேன். இந்த உலகம் அப்படி உலகம் தம்பி. ஓஜின்னு போனோம்னா எவனும் மதிக்க மாட்டேன். இந்த உலகத்திலே காசு இருந்தால் தாண்டா 10 பேர் வரேன். காசு இல்லைன்னா செத்த பணத்தை தூக்குறது கூட 4 பொண்ணை கொஞ்சம் பிரிச்சில் வச்சு தூக்கிட்டேன். பொம்பளை ஏத்தா சிரிக்கிறிய பூரா 100 நாள் வேலைக்கு போகிறவ தானத்தா. ஆமாம் 100 நாள் வேலை பார்த்து தானே எல்லாரும் ஒரு ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்கேன். ஆரம்பத்தில் இந்த 100 நாள் வேலை நல்ல திட்டம் தான். இதை நான் குறை சொல்லலை. ஏதோ ஏழைவாளையே கிராமத்தில் நிறைய கஷ்டப்படுது. அதுக்கு அந்த 100 நாள் வேலை காசை வச்சு பசியை போய்கிட்டு உயிர் வாழுது. புனிதமான வேலை. ஆரம்பத்தில் நல்லாத்தையும் பார்த்துச்சு. ஊரோட போய் வெட்டி கம்மா கரையெல்லாம் புலந்து சாந்து சட்டெல்லாம் அள்ள முடியாது. குறுக்கு நிமிர்ந்து போகும். அதில் எவனா 2 பேர் போட்டு விட்டேன். 100 நாள் வேலைன்றது சும்மாதே ஓப்பியான்ட்டேன். அப்புறம் சாந்து சட்டுக்கு பதிலாக டிஃபன் பாக்ஸு கரண்டி ஏற்றிக்கிட்டு போச்சு. இப்போ நான் எங்கள் ஊர் பக்கம்லாம் சேஜிபி ஊர்னி தோன்றது. இது ஊரம் உட்காந்து பல்லாங்குழி விளையாடுறேன். பல்லாங்குழி தாயம் பொம்பளை இதுதான் பரவாயில்ல. வயதான கிளைகள்லாம் எங்கள் ஊர் பக்கம்லாம் நைட்டியை போட்டுக்கிட்டு ஜிப்பிங்கர் விளையாடுது. உலகம் அப்படி இருக்கு. எது எப்படி இருந்தாலும் அவர் செய்வார் இவர் செய்வாருன்னு யாரையும் எதிர்பார்க்காது. உங்களுக்கு நீங்க தினமும் உழைச்சாத்தே உங்க வீட்டில் உள்ள உறவுகள்லாம் காப்பாற்ற. ஏழை மக்களுக்காக 32 கிராம நிலத்தை தாரவாத்தா பசுமனோனா முத்துராமலிங்க தேவரை. அப்படியேப்பட்ட ஒரு மகானெல்லாம் பிறந்த பூமி இந்த தமிழ்நாடு. மறக்க முடியும். அதே ராமநாட்டில் இன்னொருத்தர் போயிடுவாங்க, ஏவுகணை நாயகன். தம்பி அந்த காய் வெட்டிங்கப்பா உடனே தானே தம்பி சும்மா வா அண்ணே கூட்ட வா. என்னடா தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டமாடா. சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்தவனா பயப்படுவாங்கடா. குருவி முண்டை வாடா. ஹலோ சொல்லு. மைக்கை போடு. இவன் எவ்வளோ வரை ஆள் தெரியுமா? அப்போ ஒரு காலத்தில் இதாக இருந்தவர். அவனுக்கே தெரியாது இதாக இருந்தவர். ஹலோ ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இருக்காருல்லப்பா. அவர் என்ன செஞ்சாரு? விட்டாரு. சூப்பர். புசுவானா விட்டது யாரு? புசுவானா தர சாட்டுனா டபுள் ஷாட்டு அதெல்லாம் அவர் கம்பெனி தான். சிவாஜியில் ஒரு கடை இருக்கு. அவர் கடை புவனேஸ்வரி பட்டாசு கடை. அதில் அவர் இழுத்துட்டே இருக்கார். நான் என்னடா கேட்டேன் என்னடா சொல்றேன். ராக்கெட்டு என்ன ராக்கெட் விட்டாரு தெரியாது. சூப்பர். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள். இதே கணேஷ் பயில பூலிப்பை சொல்லுவேன். கணேஷ் பயில வந்து வீசும் பூலிப்பை வந்து பேம்பஸ் மாதிரி இருக்குன்னு. ஒரே ஒரு விஷயம் தம்பிகள் எல்லாம் ஒன்று சொல்றேன். அறிவு சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். யார் யார் பெரிய பெரிய ஆளுகளாம் சாதித்தார்கள் அவர் மாதிரி நம்ம சாதிக்க முடியலைன்னா அவர்களை போன்ற ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யணும். ஏழைகளுக்காக சொத்துக்களை தரவாத்தா பசும முத்துராமலிங்க தேவரை. நான் சிறு வயதிலிருந்தே நான் வணங்கக்கூடிய ஒரு சொத்து முத்துராமலிங்க தேவரை. ஐயாவுடைய இதை நான் செய்யாவிட்டாலும் ஐயா போன்று அவர் வழியில் நடந்துதான் ஒரு அன்பாலயம் ஆதரவற்றலை வைத்து ஏதோ ஒரு 10-30 பேருக்கு கஞ்சி ஊற்றுறது புண்ணியமாக செய்து வருகிறேன். இதுதான் மைஜெட். அப்போ கொஞ்சம் நல்லா என்னடா லவர்ட்ட வீடியோ கால் பேசுறியாடா? இன்னும் சவுண்ட் மட்டும் வை. உண்மையிலேயே எங்கள் அண்ணன் பாக்கியராஜ் அண்ணன் நான் பாராட்டுவேன். சில மைஜெல்லாம் நாங்கள் 8 மணிக்கு ஊருக்கு வந்துட்டு அதை மாட்டு இதை மாட்டுன்னு சொல்லுவோம். எங்கள் அண்ணன் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு அவர் மாட்டிட்டார். அவர் வேடி சட்டை மாட்டிட்டாருன்னு. உண்மையிலே மைஜெட் சூப்பர்ண்ணே.
வாழ்த்துக்கள் நீங்க 8 தடவை சொல்லிட்டு ஒரு 100 ரூபா நாட்டிலேயே வாழணும். நாடகம் வள்ளிதம்மன் நாடகம். இந்த வள்ளிதம்மன் நாடகத்துல என்ன நடக்கும்னு எங்களுக்கே தெரியாது. அதே மாதிரி அன்புக்குரிய உறவுல என்னப்பா, ஆமா பெரிய சூரியவம்சி கிரிக்கெட் விளையாட போறேன். சூரியவம்சின்னு ஒரு பையன், உண்மையிலே அவனோட ரசிகர் நான். அவன் ஒரு இந்தியன் என்பது எனக்கு பெருமை. உண்மைதானே? 15 வயதை பொழக்கிறேன். யாரு பால் போட்டாலும் மடான அடிக்கிறேன். எவனாவது விக்கெட் வந்துட்டு இந்த மேட்ச்ல முறைச்சான்னா அடுத்த மேட்ச்ல மடான போட்டு அடிக்கிறேன். ஆனா 15 வயசுல பெத்ததாரி பங்களா கட்டுற பையன் சூரியவம்சி கிரிக்கெட் வீரன். நம்ம 15 வயசுல கூப்பிட்டு ஆத்தா போய் வேலை சொல்றாங்க, வேலை மாதிரி பாருன்னு ஆத்தாவை தூக்கி போட்டு பாயினேன். யார் கேட்குறா? 15 வயசுலேயே இங்கே ஒரு சில தம்பிகள்லாம் கெட்ட வழக்கம் பழகிறாங்க. எதா பழகிறானுங்களோ அதை நல்லா பழகிறாங்க. அதுலேயும் ஒரு சில வாரம் இந்த சின்ன பையன்லாம் சரக்கு அடிச்சா வார வரும், பீர் அடிங்கடா, அது என்ன மூத்திரமா? ஆனால் உலகத்திலே தாஜ்மஹாலுக்கு சரக்கோட மூத்திரம் போதையர்னு சொன்னாங்க வை, எல்லா கவட்டுக்குள்ளேயும் வாதையை கட்டிடுவேன். நீங்கள்லாம் பெட்டிக்காரெல்லாம் அங்கிட்டு போகவே முடியாது. ஒன்றுக்கு இருந்தேன்னா ஓசை பிடிக்கிட்டு போயிடுவாங்க. இந்த உலகத்திலே தம்பி, இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் வடமாடு வர்ணனையாளர் அன்பு தம்பி பூபதி அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அவன் தான் நாடகத்தின் அமைப்பாளர். எங்கு வருகின்ற எம்கேஆர் அன்பாலயத்தின் நிறுவன தலைவர் அன்புக்குரிய அன்பு சகோதரர் ராதாகிருஷ்ணன் அன்பாலயத்திற்காக பாகநேரி சரவணன் நெற்புவப்பட்டி, நம்மூர் தான் நெற்புவப்பட்டி பாண்டி சார்பாக 401 அன்பளிப்பிருக்கின்றார். அந்த 100 ரூபா என்ன நீ ஆட்டை போட்டியா என்ன? இல்லை ரவுண்டா 500 ரூபா வாங்கிட்டு வாடா. உண்மையிலே வள்ளிதம்மன் நாடகத்தை எல்லாருமே விடிய வரையே உட்காந்து பாருங்க. இதை ஒரு சொல், நான் பயந்து வந்தேன். வேற என்ன உன்னாட தானே பார்த்துறிய? நாடக மேடையிலே திரைப்பட புகழ் கள்ளிச்சேரி எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் பப்புனா நடிக்கும் இந்த மேடைக்கு நகரப்பட்டி நாட்டார்கள் சார்பாக இந்த மலர் மாலையை மாணிக்காலையாகவும் கதராடையை பொன்னாடையாகவும் அணிவிக்கிறேன். கதர் தொண்டு இல்லையா? போ கட்டி குடிச்சா தெரியும். போ ஒரு ஊருக்கு சொல்லிட்டேன், யாரும் கேட்கல. 6 மணி எடுத்து கொண்டு வருவான். இவங்க போடுங்க, அவன் என்ன கருது வண்டி ஓட்டுறா? 6 மணி ஆரம்பம் பொன்னாடி பார்த்து கௌரவப்படுத்துறாரு. மிருதங்கத்துக்கு கொண்டு இருக்கவன் அன்பு தம்பி மருது அவர்களுக்கு பொன்னாடி பார்த்து கௌரவப்படுத்துறாரு. பல வார்த்தையை சேர்த்து சூட முட்டாடி கம்பெனி மாதிரி போட்டு வச்சிருக்கேன். என் தம்பி மணிவேல், மணிக்கு ஒரு அடி அடிப்பேன். மாட்டு வண்டி பந்தயத்தில் கோட்டை ஒரு கணேசியும் இவன் இல்லைன்னா இல்லை. அவர் இந்த மாட்டுக்கு பூரா வெந்தான ஜானி இல்லையேன். என் அன்பு தம்பி மணிவேல் அவர்களுக்கு முன்னாடி பார்த்து கௌரவப்படுத்துறது. என்ன நடக்குமென்று தெரியாமல் சுயநலவேற்று நிற்கக்கூடிய தாள கலைஞர் சதீஷ் அவர்களுக்கு முன்னாடி பார்த்து கௌரவப்படுகிறது. இந்த ஊருக்கு மேலே போட்டால் போய் திரும்பி இருக்காங்களப்பா சிவகங்கை அந்த பெண்டில் என்னன்னு கேட்குறேன். இல்லை நல்லா இருந்துச்சு ரோடு, அதனால ஒரு ஓட்டு பார்த்தேன்ட்டேன். இப்படி ஒரு டிரைவர்லாம் எவன்ட்டா? அந்த டிரைவர் மயிர்மே பிரயத்தினி குறிமை ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களது SR பாக்கியராஜ் சவுண்ட் சர்வீஸ் பாப்பாவுடி கொட்டகை அமைப்பு எங்கள் அண்ணன் ஆறுமுகம் பாப்பாவுடி ஓனர்கிட்ட 300 ரூபா வாங்குறது ரெடி பண்றாரு அவர். இந்த பாட்டை போட்டா இறக்க விட்டு 300 ரூபா தருவாரு. கொட்டகை அமைப்பு பாகனரி எங்க அண்ணன் ஆறுமுகம் அண்ணன் வாங்க. மின்சாரத்துறை இபி அதிகாரி, காவல்துறை அதிகாரி ஐயா. வேற யாருக்கு வரணும்? மின்சாரத்துறை 2 பேரா இருக்கு, 7 பேரா இருக்கு. வாசத்தை உண்மையிலே மின்சாரத்திலே உயிரை பணைய வைத்து பிறருக்கு ஒளி தீபமா இருக்கிறீங்க. நீ பவசமரம் ஏறினாலும் பொழந்து போவேன். இப்படி லாவரியனா லேடிஸ் இல்லை போடுவோம். அப்பும் இந்த மசில் இல்லாததுக்கு பொம்பளை மட்டையாரு ஏற்றாங்க. குடும்பத்தை கெடுத்துட்டாங்க. சித்தப்பாண்டே என்னையே தொங்காது போடுறாங்க. இபி நானே இல்லை. இப்படி லேடிஸா நடத்திட்டு போய் போச்சு மக்கள் ஏறாத. அது அப்புறம் நான் நீர்மாலைக்கு வந்துடுவேன். விடக்குன்னு உதஞ்சு அந்த வந்து ஒருத்தன் டேட்டான்னு நான் யாரானே தம்பியாரா. இன்னொரு இபி அதிகாரி வாங்க. யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி காரமங்கலம் முருகன் நான் சொல்லியா. தெய்வீக திருமணம் நாம் திராமலிங்க தேவரையா திருவுருள சிலை உலக நாட்டில் எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆனா உலகத்திலே அதி உயரமான
உயரமான சிலை எங்க இருக்குன்னா தம்பி காடமங்கலம் முருகன் ஊர்ல பத்மஸ்ரீ விவேக் ஐயா பொற்கரங்களால் திறந்து வைத்த அந்த சிலை தம்பி காடமங்கலம் முருகனை மேடைக்கு வருமாறு ஒரு பொன்னாட ஓட்டி விடுங்க. ஆரம்பத்தவருடைய மகன் தம்பி காடமங்கலம் முருகனுக்கு ஒரு பொன்னாட கொடுங்க. காசு கொடுக்குற உங்களுக்கே அமைச்சு போட்டா எப்படி ஏதா தூக்கிட்டு போறீங்க. கோவில் கடக்கப்பள்ளி வைரப்படவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். உள்ளவங்க நரசு இருக்கா சொட்டு மருந்து ஒரு தடுப்பூசி போட்டுக்கோம். கொட்டையை கூட பிடிச்சிருக்கோம். இங்கே யூடியூப் எடுத்து கொண்டு மட்டும் ஒரு அணகொண்டா என்னுடைய புத்தூர் விருதுநகர் மாவட்டம் சின்ன புத்தூர் குருவினந்த பாண்டி சிவகங்கை மாவட்டம் சிங்கமுடாரி புத்தூர்பட்டு பாண்டி சவு விலகுதல் எலும்பு முறிதல் மாதவடா தள்ளி போகுது. அதுக்கு எந்த பாட மாட்டாங்க. வாடா நீ கட்டாளி மேனே வாடா வெண்ணமே சொந்து இல்லாம நீ குருவினந்தல்ல முண்டமா குளிச்சிருக்க கம்மாயில தூண்டி ஓட வந்தமே கட்டலா மீன் மிரண்டு ஓடி பாப்பு மீன்லாம் செத்து போகும். ஈபி தானே இங்க வாங்க வாங்க. என்னடா போறேன் எந்த ஏரியாவுக்கு ஈபி கணேஷ் மேல போடக்கூடாது. போடுறதுன்னா பூஜைக்கு தெரியல அப்படின்னு என்கிட்ட யாரு சிக்கிறீங்கன்னா கொலையாத்துங்க. ஏன்னா ஈபி 2 பேருமே எப்படியாவா 2 பேரும் முனி அடிச்ச மாதிரி. ஒரே ஒரு விஷயம், எந்த நீங்க தொழில் செய்யலாம் இந்த மேடைன்னு ஒரு சபைக்கு வரும்போது பல ஊர்ல இருந்து உறவுகள் பார்ப்பாங்க. அப்பொழுது மட்டும் உங்கள் தீய பழக்கத்தை நிறுத்தி வைத்து விட்டு வர வேண்டும். ஏன்னா முகாரம் தெரிஞ்சவங்க அந்த யூடியூப் லேசு கிடையாது. அவங்ககிட்ட மட்டும் கவனமா இருங்க. அன்னைக்கு அப்படித்தான் ஒருத்தர் முண்டாட்டி இருந்தா சுடிதாரை போட்டுக்கிட்டு இருந்தா சாமி ஆட்டத்தில் எப்படியே அடிச்சு மறுநாள் போட்டு விட்டாங்க. புரிஞ்சேன் இப்ப 2 அரை அடிச்சு ஊருக்கு வச்சு விட்டேன். ஏட்டி ஓத்தா சாமி ஆட்டம் எந்த ஊர்லடி சாமி இப்படி அடிச்சு அடுத்த வருஷம் அந்த ஆள் வேற ஊர்ல பிரசிடண்டா நிக்கணும்னு நினைச்சாங்க. கடைசியில் ஆமா அதுக்கு பிறந்திருந்தேன் நீ பாண்டி அதுலையா என் அன்பு தம்பி தினா யூடியூப் சேனல் வாப்பா. இவன் வண்டியை ஸ்டாண்டு போட்டு அடுத்த வண்டியை பூரா ஆட்டி வட்டி பார்க்குறேன். நாரத வேஷம் போட்டு வந்து வண்டி சாவியை காணாம உங்களை பூரா வச்சுக்கிட்டு இந்த கம்பெனி நடத்தி நான் ஜல்புடேன். பாப்பா தினா யூடியூப் சேனல் சிவகங்க லாஸ்ட் பார் 2 மணி பெரிய கவுன்சிலர் மய மாதிரி கும்பிடுவேன். உளுந்த வடைக்கு அரைச்சி தீவாங்க இன்னிட்டு எடுத்து கொண்டு இருக்கிற தம்பி முக்காடு பாப்பு வந்தாண்டா வேலராஜ் கேமராமேனை தூக்கி சாப்பிட்டேன். வாடா சிங்க குத்தி நல்லா ஹேண்டில் பண்ண வேண்டாமே. உண்மையில சூப்பரா எது கந்திரியானது இல்லையடா. ஏன்டா கந்திரேன் பூராமே திகழக்கூடாது. விரட்டு மஞ்சு வீட்டுல அவுத்து விட்ட காலை வீடு தெரியாம இப்படித்தான்டா இப்படின்னு எங்களை வச்சுக்கிட்டு பூரா என் தம்பியை பூரா நிறுத்துறாங்க கபடி நிறுத்துறாங்க. நாடகத்துல அமைப்பாளர் வர்றியா என்ன வாடா. நாடகத்துல அமைப்பாளர் இடியப்ப புகழ் இடியாப்பம் அது வடமாடு வர்ண வரைக்கும் கொண்டு வைக்க வடமாட்டினுடைய வர்ணையாளர் என் அன்பு தம்பி நெற்புகழ்பட்டியை சேர்ந்த மகேந்திர பூபதி அவர்களுக்கு முன்னாடி வந்து ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மேடையில மட்டும் எத்தனை பேர்த்த முன்னாடி பத்தி நன்றி சொல்லிட்டு போப்போம். எங்களுக்கு எல்லாம் முன்னாடி பற்றி கௌரவித்த நகரப்பட்டி நாட்டார்களுக்கு எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் ஒப்பை குறிக்கும். அங்கே அவ்வளவு பேசினேன் இங்க புடி வட்டியான் பாரு. உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியாதுல்ல, இங்க வர்ணனையாளரே கிடையாது. பப்புன்ற நாடகத்துல பப்புன்னு போட்டு என் தம்பி 2 மேடம் நல்லா அண்ணன் 3வது மேடம் திருச்சி விஜயக்கா வந்து வெதர்ல ஒரு ஏத்துச்சு. அதோட போய் தைலம் போடச்சுன்னா முட்டை வேப்பனையை போட்டு வெந்து அதுல விளந்துருந்தேன். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஓத்தி கௌரவப்படுத்தி இந்த கிராமத்துக்கு வர வைத்து நாங்கள் கலையரங்கம் என்று நினைந்து வந்தோம். கொட்டகை மேடை வேக்காடு மலைக்கு பயந்துக்கிட்டு தகரத்தை மேலே ஓட்டு உள்ள வார்த்தா மூட்டை மாறியா. அதுலயும் என் சிஜியமுள்ள ஒருத்தர் இருக்கேன் பப்புளு. அது உடம்புக்கு மடுவு கூட வேறு உண்மையிலே நகரப்பட்டி மேலத்திருத்தி அன்பு கிராமத்தார்களுக்கும் இப்ப நான் பொன்னாடை வாங்கினதெல்லாம் எனக்கு கிடையாது. வெளியூர்ல இருந்து இந்த ஊருக்கு நாடகம் பக்கம் வந்தாங்க. எங்க அண்ணன் தம்பிக்கு பதிலாக நான் அந்த பொன்னாடை வாங்கிக்கிட்டேன். அவ்வளோ ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் இல்லை. எந்த கிராமம் அதேதான். நாடகம் வைக்கிறது பெருசு கிடையாது. நம்ம மட்டும் பார்த்துட்டு போறது நாடகம் கிடையாது. வெளியூர்ல இருந்து ஆள் வந்து பார்க்கணும். அப்பதான் அந்த கிராமத்துக்கு சிறப்பு. அது இந்த கிராமம் நிறைய பாசம் நிறைந்த கிராமமா இருக்கு. பெரியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உண்மையிலே.
ஆமா, நீங்க யாரும் போக கூடாது, ஏன்னா உங்ககிட்ட தான் காசு வாங்கணும். ஏன்னா பெரியவங்க இப்படி இருக்கணும், சிரிச்ச முகத்தோட அழகா உட்கார்ந்துருக்காங்க. இங்க சூப்பரியா, என் தம்பி இளைஞர்லாம் சூப்பரியா. இந்த சொல்லி வாய்மொழி அர்த்தம் இல்ல. வாத்தா தங்கச்சி, வாத்தா 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 என்ன பண்ணுத, வாத்தா வாத்தா என்னத்தா. பிள்ளைகளுக்கெல்லாம் கொஞ்சம் சோத்தை போட்டு வளங்கத்தா. பூரா 50 கிராம் 100 கிராம். அன்னைக்கெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடி பிள்ளை வத்தா டாட்டாசி இருக்காது, தென்னரை கக்கி புகையா அடிக்க. என்ன இந்த வண்டி உள்ள புகை தள்ளுது, கருப்பாய் உள்ள வந்திருக்கா. மாட்டு வண்டியில வந்து போவாங்க, பார்த்தா மாடு நாக்க தள்ளும். மேட்டுல எங்க ஐயால குத்து வர கண்ட நெருக்கிற ஓடி உள்ள வந்து கிடப்ப இந்த தட்டி கட்டலா கண்ட மாதிரி. எங்க மயம் எங்கோ பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து அம்மாட்ட பால் கொடுக்க ஓடியாங்க, சீமாக்கல்ல அடிச்சு முட்டி வேறு சட சடந்து ஆண்டு 2 பேர் வெளியே இருந்து ஓடுவாங்க. இப்படிலாம் பிள்ளை இவ்வளவு லேட்டா சிரிக்கிறான். அவன் விசிட்டிங் கார்டு வாங்குறான். காமெடி சொல்லி போன சித்திரத்தில் அவன் சொல்லி இப்ப சிரிக்கிறேன். இப்ப பிள்ளை வந்து தூக்கிட்டு வருது, ஒவ்வொரு ஒம்பளையும் மஞ்சள் பையிலையும் கட்ட பையிலையும். கேட்க மயன் வெயிலுக்கா பிறந்து வாங்க அட்டை பிரச்சனை இல்லையப்பா. அவனை வீட்டுக்கு போச்சிடறான். என் தம்பி எங்க அண்ணன் வாங்க பிள்ளைய இருக்கா, அடுத்து ஒரு நல்ல பிள்ளைய கலந்து தூக்கி போ. பிள்ளை வைக்கிற ஒம்பளையா இருக்குமா தாத்தா. ஆமா அண்ணன், ஏ இது நடந்த கிளம்பிச்சுவாரு. ஏல இது நாடகம் மாதிரியே பெரியார் கத்துறாங்க. ஒவ்வொன்னா தூக்கிட்டு ஓடுது எங்க அக்கா கட்சி எல்லாம். ஏன் போறிய கேட்டா இது நடந்த சம்பவம் ஏன் சொல்றேன்னு கேளு. ஒரு கிளவி எங்க அப்பத்தான் ஒரு ஊர்ல நாடகம் பார்த்தோம், 2 மணி இருக்கும் தூக்கத்தோட வந்து இடுப்புல பிள்ளை வச்சுக்கிட்டு இங்கே வந்துருச்சு. வந்துட்டு பிள்ளைய காணாமப்பா, என் பேரனை காணாம் அப்படின்னு. இடுப்புல வச்சிருக்கேன் யாரு, அவன் ஆம்பளை பைய. இது யாரு பிள்ளைன்னு தெரியல, பொம்பளை பிள்ளைய தூக்கி வச்சிருக்கேன். ஏன் தூக்கி வச்சேன், அவன் இந்த இல்லையில இதையாத்து கொண்டு போவான் அப்படின்னு. ஏன்னா இது என்ன நடக்கவே தெரியாது. இன்னைக்கு இந்த கிராமத்துல கூட்டம் கம்மி உண்மை இல்லைன்னா நம்ம நாடகத்துல வந்து நிக்கிறது கூட இடம் இருக்காது. இப்படி இருக்கிறது தான் சூப்பர். எல்லாரும் ரொம்ப இதுல ஓஜி வண்டியில் வந்து அவனே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவன் நகண்டா அவன் நகல்வேன். அதுல அவன் போகும்போதே ரொம்ப விசாரிப்பேன், என்ன மச்சான் கிளம்பிட்டியா, உட்கார மச்சான், ஏன்னா இதையும் பார்த்து விட்டுட்டு போயிடுவாங்க. அவன் ஒண்ணுக்கு இருந்தாலும் இவன் பின்னாடி போய் சும்மாவே நிற்பேன். அப்படியே சட சடங்கு மியூசிக் கூட கொடுத்துட்டே இருப்பேன். சட 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 இல்லை, இதெல்லாம் நான் அனுபவப்பட்டிருக்கேன்டா. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். தாய்மார்கள்லாம் அழகா அமைதியா உட்காந்துருக்கிய. கட்டின கணவனுக்கு மரியாதை கொடுக்குற தாய்மார்களை இங்கே தான் பார்க்குறோம். சூப்பர்க்கா. காலையில் ஒரு 4:30 மணிக்கு புரிச்சங்கால தொட்டு கும்பிடுத்தானத்தான் அடுப்பு பற்ற வைப்பீங்க. பாட்டு மேடம் என்னத்தா என்னத்தா வாங்க அப்போ அம்மா அருள்சிங்கு பேரேன் பாரு பூராமே அவ்வளோதான்டா. 35 கிலோ கூட இருக்க மாட்டேன். நகரம்பட்டி என் தம்பி வாய் பேசாத திறமை இல்லாட்டால் மற்றவர்களை பழகக்கூடிய திறமை நிறைய இருக்கிறது. ஒரு அன்பான வசந்தாடா. நன்றி நன்றி. கோயில் மாடு நினைச்சேன். என்னைய ஏற்றி எதுக்குற எடுத்து இந்த துண்டு தானடா கேட்டேன். எனக்கு தெரியும் எத்தனை இடத்துக்கு வந்து நீ சீரழிச்சிருக்கேன். வடமாடு மகேந்திர பூமி இது பிஏ வேந்தானடா. வண்டிக்கு பெட்ரோல் என்ன சிவன் கோயில் தள்ளிட்டு வருவேன். அவனை போட்டு பாடா உன்னுடைய ஓத்து கௌரவப்படுத்திய என் அன்பு தம்பி நகரம்பட்டி வசந்த் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். அப்போ நம்ம வீடு 3ஆம் நம்பர் வீடு. அங்கே ஒரு மடுவோட ஒரு ஆள் வடச்சட்டி தாழ்த்திட்டு இருப்பேன். அந்த போய் கொடுங்க என்ன ஒன்று காத்திருக்கேன். எதில் வச்சப்பா வர புதன்கிழமை வாங்கப்பா. ஆனால் அன்னைக்கு தான் பல்லு வழக்கு. இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த எத்தனையோ மேடைக்கு நான் நாடகத்துக்கு போயிருக்கேன். 21 வருஷமா ஆடாத மேடையே கிடையாது. இன்னைக்கு தான் தரையில நாடகம். அருமையான ஒரு மண்ணடிக்க கூடாதப்போ சரி இதுதான் பரவாயில்ல. உள்ள கிடங்கா கிடைக்க மாடு புனைய பத்தின மாதிரி பப்புல உட்காந்துருக்கேன். ஏற்கனவே தள்ளி சிமெண்ட் மூட இப்படி உட்காந்துருக்கேன். என்னன்னு கேட்டேன் எங்க அப்பா கிட்ட. அவர் சொன்னார் ஒரே வார்த்தை மழை. தொடர்ந்து மழை பெய்யறதுக்கு கிடங்குக்கு என்ன அர்த்தம்? அடுத்த வருஷம் நம்ம சாமியோட அருளோடு பெரியவங்க ஒத்துழைப்போடு கிராமத்தினுடைய முன்னிலை கலையரங்க நீங்க கட்டணும். கிணறு காப்பு இந்த இடம் யாரா பழைய பிரச்சனையை கிளப்பி விட்டு போறேன்.
இல்ல இல்ல யார் இடமா இருந்தாலும் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நீங்க எத்தனை கோடிக்கு சொத்து வச்சிருக்கலாம், நீங்க பெரிய அளவே எல்லாருமே பெரிய ஆளு தான், யாரு குறைஞ்சால். ஆனால் கோவில் விஷயம் என்றால் தாய்க்காக விட்டு கொடுப்பவன் தான் உண்மையான தமிழ். கோயில் விஷயத்துல மட்டும் யாருமே இது பண்ணாது. அதுக்குத்தான் அன்னைக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க, அரசியல் உடனே அவனை வெற்றானா வெட்டிடுவான், ஆனா தெய்வம் நின்றுதான் கொள்ளும். ஆனா சாமி உண்மையிலே இருக்கு. சாமி இருக்கிறனாலதான் பப்புலாம் 120 ரூபாவில் பிறந்திருக்கு. நேர்த்திக்கடை போட்டது அம்மா. ஏன் அவன் அத்தை தண்டி குண்டா பிறந்தான் தெரியுமா? அவங்க அப்பா ஆரம்பத்துல இருந்து இலவாட்ட கல்லை தூக்குவாங்க. தூக்கும் போது அவங்க அம்மா கட்டி விட்டார். இதே மாதிரி ஒரு கல் வேணும்னு நேர்ந்துக்கிட்டார், தந்து விழுந்துட்டியா. அது இலவட்ட கல், துவைக்கிற கல். மடுவு மட்டும் தாண்டி 12.5 கிலோ. அம்மா 8 டீ கடைக்கு பால் ஊற்றலாம். இதை வச்சுட்டு உளுந்தவட 25 திண்டு குசை போட்டேன். படச்சட்டியா பாண்டிதான் வாத்தியார், அவன் தாண்டி நசுக்கி விடுவேன் கட்டாங்க. சரி நினைச்சு சிரிக்காது. எங்க அக்காலாம் எப்படி சிரிக்கிறேன், என்னக்கா அது நல்லா சிரிக்குதா, அது ஒரு 500 வாங்குறான் வீசுதா. தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் இந்த கொட்டாய மேடை ரேசா அசைச்சு பார்க்கும் நிகழ்வா. சரி, வள்ளி நம்ம நாடகம் உங்க மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், எத்தனையோ முருகனை நீங்க பார்த்திருக்கலாம். இன்னைக்கு வந்திருக்க முருகன் சைனா கிராஸ். அன்னைக்கு ஒரு ஊர்ல அப்படித்தான், அவன் உள்ள உட்காந்து மூஞ்சியை கழிக்கிட்டு இருந்தே ஊர் அம்பலார் வந்து சத்துன்னு அரைஞ்சு வெளியே ஓடா, பானிபூரி போறவனுக்கு இங்கே வேலை. ஆனா அவன் அப்படித்தான் இருக்கேன் மாப்பிள்ளை. என் அன்பு மாப்பிள்ளை மணப்பாறையை சேர்ந்த செந்தமிழ் செல்வன் அவர்கள் வேடன் விருத்தனாக நடிக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி எங்களது மணப்பாறையை சேர்ந்த ஜோதி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துவோம். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அன்புக்குரிய சகோதரர் எனது மடு. அவன் கருமடு. உண்மையிலே மதுரை ஏர்போர்ட்ல 3 ஏக்கர் இன்னைக்கு நாரதர் போடக்கூடிய தம்பியோட இடம். அதுதான் கூலிச்சாமி தாள கலைஞர் தெரியுமில்ல எல்லாத்துக்கும். கூலிச்சாமியோட தம்பி மயந்தேன். பகல்ல பூரா காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கேன். அன்னைக்கு நான் நாரத சீன்ல நான் என்ன பண்ணுவேன், நான் விளையாண்டதுக்கு இப்போ ஸ்டூடெண்ட் கூட அவனை பாடாப்படுத்துறாங்க. உள்ள வந்தோடனே சார் வணக்கம் சார், மடுவு சார் இருக்காங்க. இப்போ தம்பியை வச்சு கட்டி இழுத்து ஆபோசிட் பண்ணிட்டாரா. என் அன்பு தம்பி பரவம்பட்டியை சேர்ந்த சுனித்குமார் தம்பி அஜித்குமார் அவர்கள் நாரதராக நடிக்கிறார். அப்போ கொஞ்சம் சார் வைங்க. ஹலோ, ஏன் தொண்டை எனக்கே பயந்தது, என்ன கிருண்டு கதவை திறக்கிறாங்க. உண்மையிலேயே ஆறுமணிய சக்கரவர்த்தி, நான் பெரிய பெரிய மேதைகள்லாம் சந்திச்சவேனா, உங்க குரலுக்கு நான் அடிமைங்கய்யா. இப்ப நீங்க பாடுற பாட்டுக்கு இவங்கெல்லாம் கைதட்டினாங்கன்னா கொஞ்ச நேரம் இருந்து ஒரு 5:30 வரைக்கும் இருந்து வாசிட்டு காசை வாங்கிட்டு போங்க. சரி, அப்படி பாடுற பாட்டுக்கு கை தட்டலைன்னா சுடுமாடை குட்டி இப்படி இந்த கல்லு கட்ட சீமக்கல்ல விழுந்து போய் திருப்பத்தூர் பஸ்ஸால ஊத்தப்பம் போடுங்க. நான் காலையில 8 மணிக்கு வரேன். மாடு இந்த வாடியில வெளியேறுமா இல்ல புடி விடுமா? லாஸ்ட் 3 மினிட்